2 நாட்களை கடந்தும் மழை பெய்வதால் தென் மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கிறது. இந்த வரலாறு காணாத மழையால் திருச்செந்தூர் தனித்தீவாக மாறியது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் உள்ள பயணிகளை மீட்பதில் அரசு மெத்தனம் காட்டியது. மழை மதியம் நின்றதால் அதில் உள்ள பயணிகள் ரயிலை விட்டு கீழே இறங்கி பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விட்டனர். அவர்களுக்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் 2 நாட்களாக தண்ணீர், உணவு எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஊடகத்தில் ரயில்வே துறை சார்பாக பயணிகளுக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் போடப்படுகின்றது. நேற்று இரவு ஒரு பிரபல சேனலில் அந்த ரயிலில் உள்ள ஒரு பயணி ஒருவர் வீடியோ காலில் பேசினார். அப்போது அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா, ரயில்வே நிர்வாகம் சார்பில் எந்த உணவும் தண்ணீரும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 2 நாட்களாக நாங்கள் பட்டினியில் இருக்கிறோம் என்று அந்த பயணி சொன்னார். அதனால்தான் இன்று மழை நின்றதும் இந்த பயணிகள் எல்லோரும் இந்த அரசை நம்பினால் நாம் மோசம்தான் போகும் என்று தாங்களாகவே வெளியேறினார்கள். இதனிடையே ரயில்வே நிர்வாகம் சார்பில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் மூலம் பயணிகள் மீட்பதில் சிக்கல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நல்லவேளை பயணிகள் தாங்களாகவே இறங்கி போய்விட்டார்கள். சென்னையிலும் கோட்டை விட்டது தமிழக அரசு, தென் மாவட்டங்களிலும் கோட்டை விட்டது தமிழக அரசு. தூத்துக்குடியில் தனித்தனி கிராமங்களாக 15 கிராமங்கள் இருக்கிறது. அங்கே போய் மக்களை மீட்பது சிரமம் என்று மீட்பு குழுவினர் சொல்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய ஆற்றை தாண்டி தான் அந்த கிராமங்களுக்கு போக வேண்டுமாம். அந்த ஆற்றில் இப்போது வெள்ளப்பெருக்கு இருக்கிறது. இன்று வரை அந்த கிராமங்களின் என்ன நிலை என்று தெரியவில்லை. இந்த வெள்ளத்திற்கு மணல் கொள்ளையும் ஒரு முக்கிய காரணம். தூத்துக்குடியின் பிரதான சாலை துண்டிப்பால் புல்லாங்குளம், ஆத்தூர் கிராமங்கள் தனித்தீவாக மாறிவிட்டன. 25,000 உப்பளங்கள் மூழ்கிவிட்டது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் தங்கள் சொந்த படகுகளை கொண்டு அங்குள்ள மக்களை மீட்டனர். திருநெல்வேலியில் வெள்ளம் இன்னும் வடியவில்லை. திரும்ப மதியம் முதல் மழை ஆரம்பிக்கும் என்று வானிலை அறிக்கை தகவல். தென் மாவட்டங்களில் உள்ள மக்கள் அரசின் உதவியை எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அங்கே உள்ள இளைஞர்களே அந்த பகுதி மக்களை மீட்கின்றனர். இன்னும் 2 நாட்கள் மழை இருக்கும் என்று வானிலை அறிக்கை தகவல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.